அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் தென்னை மரம் வளர்த்தவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அடிமட்டைகள் அப்படியே தொங்கும். அப்புறம் மேலே இருக்க நடுமட்டைகளும் தொங்கும். அப்புறம் அப்படியே அந்த மரம் செத்து போயிடும். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அமைப்புக்கு பெயர் பட் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதி அழுகுதல் அப்படின்னு. அதை வேறு மாதிரி சொன்னால் தீர்க்க முடியாத ஒரு நோய். அதுக்கு பேர் தான் ஃபைட்டோபிளாஸ்மா அப்படிங்கிறது. இது ஏன் வரும்? யாருக்கெல்லாம் வரும்? எந்த மாதிரி நிலங்களில் இருக்க தென்னை மரத்துக்கு வெறும் தண்ணி மட்டுமே கொடுத்து வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த தொல்லை வரும். அவங்க ஒரே அந்த ஒன்று தான் செய்வாங்க, வேறு எந்த செலவும் பண்ண மாட்டேங்கிறவங்களுக்கு இந்த தொல்லை வரும். எங்கேருந்து வரும்? வேர் அழுகும், அடித்தண்டு அழுகும், மரத்தோட நடுப்பகுதி அழுகும், தலைப்பகுதி அழுகும், குருத்து வர்றது அழுகும், செடியோட மட்டைகள் ஒட்டிக்கிட்டு இருக்க இடம் அழுகி அப்படியே தொங்கும். இதை சரி பண்ணணும்னா எப்படியாவது கொஞ்சம் முறைப்படியான ஒரு சில காரியம் செஞ்சால் தான் சரியாக வரும். சரிங்களா? ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துட்டா 200 லிட்டர் தண்ணியில் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் சொல்கிறது. நடக்க போகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது யாருக்கு நடக்க போகுது அப்படின்னா, அந்த அடிமட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா? அடிமட்டைகள் கையை விரிச்சு நிற்காமல் கீழே தொங்கும். அந்த தொங்குறது பழுப்பு நிறமாகி இலையெல்லாம் காஞ்சு போய் நிற்கும். இலையெல்லாம் காய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நடுமட்டைகள்லேயும் இலை காய ஆரம்பிக்கும். இதுதான் அடுத்து தொங்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு பச்சையாக இருக்கிறப்பே அந்த மட்டைகள் தொங்கிடும். 200 லிட்டர் தண்ணியில் ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர், முக்கியமாக பாசிலோமைசிஸ் 1 லிட்டர், 1 லிட்டர் கலக்கணும். சாம்பல் சத்துக்காக பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டரு. இது கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கணும். 3 லிட்டர் மீன் அமிலம் கலக்கலாம். ஒரு நாள் கழித்து மரத்துக்கு 3 லிட்டரு தண்ணி பாய்ச்சிட்டு ஊற்றி விடணும். மரத்துக்கு 3 லிட்டர் ஊற்றணும். இதை 15ஆவது நாள் திருப்பி பண்ணணும். வேரில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் சாகணும். தண்ணீர் 40 லிட்டர் கொடுத்தா போதும். 2 வாளி தண்ணி கொடுத்தா போதும். மரத்தை நோக்கி மண்ணை அணைச்சி வைக்கணும். அணைச்சி வைக்கணும்னா ஒரு திட்டு போடணும். ஒரு 2 அடி உயரத்தில் அல்லது 1 அடி உயரத்தில் ஒரு சதுரமாக திட்டு போட்டு வட்டத்தை மரத்துலேருந்து ஒரு 5 அடி 6 அடி தள்ளி போயிடணும். அங்கே வச்சுட்டு கண்டிப்பாக சாம்பல் 5 கிலோ, சுண்ணாம்பு 2 கிலோ, 1 கிலோவாது 1 கிலோ, மண்புழு உரம் இருந்தால் 2 அல்லது 3 கிலோ, ஆட்டு எரு அல்லது மாட்டு எரு இருந்ததுன்னா 5 கிலோ, இதை போட்டு மூடி தண்ணி கொடுக்கணுங்க. சாம்பல் சத்து இல்லாதனால தான் இந்த நோய் வந்தது. சுண்ணாம்பு சத்து இல்லாதனாலையும் வந்தது. தென்னை மரங்களுக்கு, முக்கியமாக நெட்டை மரங்களுக்கு, அடுத்து நெட்டை குட்டை வகை மரங்களுக்கு இதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பழைய மரங்களுக்கு, மண்ணில் வளமில்லாத நிலத்தில் வளர்ந்த தென்னை மரங்களுக்கு இதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை முறைப்படுத்தி அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுத்து மண்ணில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை மாற்றி அப்படி கொடுக்குறப்ப தான் இந்த மரம் இயல்பாகும். இது ஒரு நோய். உண்மைக்கு சொல்லப்போனால் தீர்க்க முடியாத நோய். இதை நம்ம இதோட இயல்புத்தன்மையை மாற்றி உருப்படி ஆக்கிறப்ப, இந்த சத்துக்கள்லாம் கொடுக்குறப்ப தான் பூ எடுக்கிற நிலைமை வரும். நம்ம மரம் நம்ம சொன்னதை கேட்டிருக்குங்கிறது எப்போ தெரியும்னா, அதோட குருத்து பகுதியில் புது குருத்து வர ஆரம்பிக்கும். புது குருத்து வரும். ஒழுங்காக வரும், கரெக்டாக வரும். அப்படி வந்ததுன்னா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம், மாறிடுச்சுன்னு அர்த்தம். அது வரையிலும் சிரமப்பட்டாவது இந்த 2 திரவங்களை 2 தடவையாவது குறைஞ்சபட்சம் கொடுக்கணும். முயற்சி பண்ணுங்கள். நல்லா அதாவது சரியில்லாத மரங்களுக்கு மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்க எல்லா மரத்துக்குமே நம்ம ஊற்றி விட வேண்டிய நம்முடைய கடமை. முறையான சத்துக்களை 3 மாதம் கூட வைக்கணும். மீண்டும் சந்திப்போம்.